வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரீசெண்டாக நிறைய பதிவு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் என்கிட்ட தெரிஞ்சவங்கலாம் கேட்டாங்க, ஏதோ என்னால் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை கைஸ், இப்போது நேர்மையாக சொல்லணும்னா, ஒரு ஆம்பளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா 10 பேர் யோசிக்கிறான் ஹெல்ப் பண்ணலாம். அதே ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இல்லைனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 40 பேர் நிற்கிறானுங்க. இது உலகம் அந்த மாதிரி பெண்களை அதை ஈர்க்கிறதுக்காக நிறைய பேர் வலை வீச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் பெண்கள் செய்கிற எல்லாமே கரெக்டு அப்படின்னு நம்பி அடிமுட்டாள்தனமாக சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க எது செஞ்சாலும் கரெக்டு, ஏன்னா சொம்படிக்கிறது. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் அந்த பெண்ணுக்கிட்ட, அதை பூர்த்தி பண்ணுறதுக்கோ இல்லை அதை சார்ந்து ஃப்யூச்சரில் அவங்கள வச்சு ஏதாச்சும் காரியத்தை நவுர்த்துறதுக்கோ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நஷ்டம் வராதுன்றது உலகத்துக்கே தெரிஞ்சது. அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இதையே ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் சட்டத்து ஓட்டையில நம்ம எப்படி ஈஸியா தப்பிக்கலாம். ஏன்னா நான் பெண், ஏன்னா ஒரு பெண்ணு எது சொன்னாலும் இந்த உலகம் ஃபர்ஸ்ட் காப்பாற்றும், அப்புறம் சேஃப்டி பண்ணும், அப்புறம் அவங்க எது பண்ணாலும் நியாயம் அப்படின்னு சொல்றது அது இயல்பான ஒரு விஷயமாயிடுச்சு. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அது சுட்டி காட்ட யாரும் விரும்பல. அவங்கள காப்பாற்றவும் அவங்கள சேஃப் பண்ணவும் தான் ரெடியா இருக்காங்க. சில அரக்க குணப்படைச்ச சில மனிதர்கள் பெண்களை கஷ்டப்படுத்துறாங்க, ஆபாசமா சில விஷயங்கள் பண்றாங்க. எல்லா பசங்களும் அப்படி கிடையாது. சில நல்ல பசங்களும் இதனால மன உடைச்சல் ஆகுறாங்க. அவங்க பண்ற ஒரு நல்ல விஷயமும் இந்த சமுதாயத்துல ஏற்கப்படாம இருக்கிறது, அது தவிர்க்கப்படும். எல்லாருக்கும் சம உரிமை. அது தப்பு ஆண் பண்ணியிருந்தாலும் கேட்கணும், பெண் பண்ணியிருந்தாலும் அது எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாம அவங்க தட்டி கேட்கப்படணும். ஏன்னா இப்போ பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எப்பயுமே எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும், ஸோ எங்கே போனாலும் நம்மளை தற்காத்து கொள்ளுவாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க, ஸோ என்ன நடந்தாலும் நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம தப்பே பண்ணிட்டு ஈஸியாக தப்பிக்க முடியுன்றது இந்த சூழல்ல பெண்கள் நிறைய அதை யூஸ் பண்ணி நிறைய பசங்களை ஏமாத்துறாங்க. அது நிறைய விஷயத்துல ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு உடல் ரீதியா சில தேவைகள் இருக்கும், பண ரீதியா சில தேவைகள் இருக்கும், இல்லை மனம் ரீதியாகவும் இல்லை எமோஷ்னலாகவும் இல்லை வேற விதமாகவும் அவங்களுக்கு தேவைகள் இருக்கிறது. அவங்க அந்த தேவைகளுக்காக சில நல்ல பசங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது வழிவகுக்குது. அதனால எல்லாருமே பொது, யார் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு தான், சரிங்களா? அதை நியாயப்படுத்த விரும்பாதீங்க. அதுல இப்ப நான் பெருசா நீ பெருசான்னு காமிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை இங்க, சரிங்களா? இப்போ அவங்க அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு தரம், சரிங்களா? என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்னு காமிக்கிறது அது வேற தரம், சரிங்களா? நான் எந்த விதமான ரிவெஞ்ச் எடுக்கவும் விரும்பல. நான் அவங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக இந்த செயலை எல்லாமே செய்யலை. ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தவங்க கூட நம்ம ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க அந்த முட்டி மோதி கடைசி வரைக்கும் நம்ம போராடுவோம், கிவ் அப் பண்ணாம, சரிங்களா? அது சில மோட்டிவ் சேம், ஓகேங்களா? ஆனா அந்த வழிமுறை வேற வேற விதமா இருக்கலாம். அது அவங்கள கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இல்லை, அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமான்றதை நம்ம செயல்ல பண்ணி காமிக்கிறோம். பட் அதுவே அவங்க தப்பா புரிஞ்சுக்கும் போது அது தப்பு நம்ம மேல கிடையாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா நம்ம அவங்க மேல உண்மையா அன்பாவும் இருக்கும். அவங்களுக்கு அது தேவையில்லைன்னா லாஸ் நமக்கு கிடையாது. ஒருத்தவங்கள நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம கூட வச்சுக்க கண்டிப்பா முடியவே முடியாது, சரிங்களா? ஆனா அது அவங்களா அது புரிஞ்சுக்கணும் நம்மளோட அன்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது புரியாத பட்சத்துல அது நம்ம என்னதான் நம்ம சொல்லி புரிய வச்சாலும் அது அவங்களுக்கு விளங்காது.
அவங்க இருக்கிற அந்த மாயத்திரையை அவங்களே விளக்கிட்டு தான் அது வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பெண்ணும் வந்து அது அவங்கள சார்ந்த எவ்வளோ மெமரீஸ் அவங்க வச்சிருக்காங்க, அவங்க எவ்வளோ வந்து ஜென்யூனாவும், லாயலாவும் இருக்காங்க பொறுத்து தான். ஏன்னா எல்லா பெண்களும் வந்து ஒரே தரத்தில் கிடையாது. மனம் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும். மனம் போகல நீங்க வந்து செயல் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தா, கடைசியில வந்து இந்த மிஷின் வந்து கரப்ட் ஆயிடும்ல. அந்த மாதிரி நம்ம ஊர்ல எப்படி இந்த இண்டஸ்ட்ரிலாம் மிஷின் கரப்ட் ஆயிடும். வேற வேற புதுசு புதுசா நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்துல நீங்க மட்டும் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பண்ணாதான் மிஷின் நல்லா ஓடும். நீங்க புதுசு புதுசா ஒவ்வொன்றா இன்புட் போட்டே இருந்தீங்கன்னா மிஷினே வந்து மூளை குலையும் போய் கரப்ட் ஆகி அதுவே நின்றோம். ஸோ ஒரு நாள் வந்து உங்களுக்கும் அந்த டைம் வரும். அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்க. வேணா ஒரு தடவை இது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை திருப்பிலாம் வந்து அது பண்ணதை வந்து நீங்கள் மாற்றவும் முடியாது, மாற்றி எழுதவும் முடியாது. நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்க தான். ஸோ மனுஷ தரத்தில் நம்மளால வந்து ஒரு இன்னொரு ஜீவனை காயப்படுத்தாம அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறது தான் ஒரு நல்ல மனிதனுக்கான ஒரு அழகு. அது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த பெண்களும் வந்து யாரையும் வந்து கீழ்த்தரமா இன்னொருத்தனை அது ஈஸியா ஏமாத்திட்டு நம்ம வந்து கிளம்பி அது வேற விதமா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிச்சு, நமக்குன்னு நம்மளால சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்றத நீங்க தவறான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க சொந்த காலில் நிக்கலாம். ஆனா உங்களை சொந்த காலில் நிக்க வைக்கிறதுக்காக பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றத மறந்துடாதீங்க. மறந்தவன் என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது வாழ்க்கையில. சரிங்களா? ஸோ மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பதிவு வந்து எதுக்குன்னா, என்னை சார்ந்தவங்க இதை பத்தி விளக்கம் கேட்டாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு. இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் எங்க இருந்தாலும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் விட்ட வழியில் அவரை நான் வந்து நேசிச்சுக்கிட்டு நான் மாட்டு இருப்பேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க எங்க கூட சந்தோஷமா இருக்க முடியுதுன்னா அது உங்களோட சூழல் அந்த மாதிரி. அதுக்கு நான் வந்து பொறுப்பாகவே முடியாது. சரிங்களா? அது நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. நீங்களே வேண்டான்ட்டு போறீங்க. சந்தோஷம், ஹாப்பி. அதை நான் வந்து ஒரு குறையா நான் சொல்லலை. நான் என்னோட தரத்துல இருக்கேன். என்னோட தரத்துல நான் ஒரிஜினலா இருக்கும்போது யாரா உண்மையா என்னை புரிஞ்சுக்கிட்டு நேசிப்பாங்க, அவங்க என்னைய வந்து பின்பற்றுவாங்க. அவங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு என்னோட அன்பு புரியலைன்னா அது என்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது உங்களோட விஷ். நான் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் அப்படியே உங்களை விட்டுறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் சந்தோஷமாக ஹாப்பியாக எங்கே வேணால் இருங்க. சரிங்களா? என் கூட தான் எல்லாருமே யாராக இருக்கணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அது எனக்கு தேவையும் இல்லை. என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னோட அன்பு தெரிஞ்சு உண்மையாக எனக்காக கண்டிப்பாக வருவாங்க. அவங்க மட்டும் என் கூட இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் இருக்கும்போது அதுக்கு மேலே இங்கே உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. நான் இந்த உலகத்தில் முழுமையாக நம்புகிற ஒரே ஒரு உயிர் ஆண்டவர் மட்டும்தான். என்னை படித்தவர். அவரு கூட நான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஹாப்பி தான். என்ஜாய். தேங்க்யூ.